அப்போ பூமின்னா நினைக்கிற வெறும் மண்ணுன்னு நினைக்கிற, இல்லை. நம் தாய், நம் தாயின் மடி. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், தாய்ப்பாலும் மண்ணும், மண்ணும் பாலும் தாய்ப்பாலும் எளிதாக கிடைப்பதால் மானுட சமூகம் மதிப்பதில்லைன்னு. இது காலு கீழே மிதிக்க விடுதில்ல, அதனால அவனுக்கு இழிவாக தெரியுது. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், என் அன்பு பிள்ளைகளே, அந்த கவிதையை நல்லா கவனிங்க. உன்னை பெற்றவள் நீ இறந்தவுடன் பிணம் என்று தள்ளிவிடுகிறாள். வயிற்றிலே 10 மாதம் சுமந்தவள் தன் கருவறையிலே, உயிர் கருவறையில வைத்து உன் உயிரை பிரசவித்தவள் நீ இறந்தால் பிணம் என்று தள்ளிவிடுகிறார்கள். உன் உடன் பிறந்தார்கள், உன் உறவுகள் பிணம் என்று தள்ளிவிடுகிறார்கள். எல்லாரும் நிராகரித்ததை மறுபடியும் வா என்று தன் வயிற்றுக்குள் வாங்கிக் கொள்பவள் இந்த பூமி தாய்தான் என்கிறார். நீ ஆழமாக கவனிச்சுக்கணும், இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீ. அதனால அதன் அருமை தெரியாமல் நம்ம அதான் எங்களுடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை எங்கள் அண்ணன், உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என் அன்பான மக்களே. உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை கருவறையில் சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை சுமக்கிறார். நீங்க பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்து அடுத்தடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே, அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தானே. அதனால் என் அன்பு மக்களே, பேரன்பு கொண்ட உங்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள் என்கிறார். இல்லை, பூமிங்கிறது வெறும் மண்ணும் நினைக்காத, பல லட்சக்கணக்கான உயிர்களின் திரட்சி தான் நீ பார்க்குற இந்த மண். நீ செடிக்கு தண்ணி ஊற்றுற, அதை செடிகள் எடுத்துக்கொள்ள முடியாது. மரத்துக்கு தண்ணி ஊற்றுற, மரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் வேர்களில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பல லட்சக்கணக்கான உயிர்கள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் தங்கள் உணவுக்கு அதை உண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிற மகத்தான பணியை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் செய்கிறது. அதை கொல்வதற்கு நீ ஒரு வழி வைத்திருக்கிறாய். அதன் வேரிலே நச்சு, பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டு நச்சு உரங்களை கொட்டி கொண்டு விடுகிறாய். இதான் இங்கே இருக்கிற கொடுமை. நீ பெரிய, எங்கள் அப்பா கேட்டாங்க, நம்மால் வரப்பா, நீ பெரிய அறிவாளி தானடா, பெரிய விஞ்ஞானி தானடா, சந்திரமண்டலத்தில் அனுப்புகிறாயிலடா, தோசை மாவை புளிக்க வச்சு காட்டுறான்னாரு. பதில் இருக்கா அவன்கிட்ட? பாலை தயிராக்கி காட்டு, தோசை மாவை புளிக்க வைத்து காட்டு. ஒன்று அறிவியலால் முடியாது. இது யார் புளிக்க வைக்கிறா? கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள், பூஞ்சை, காளான்கள். அவன்தான் பெரிய சயின்டிஸ்ட். நீ செத்து போனாய், உன் உடலை தின்னு தின்னு மண்ணோடு கொண்டு சேர்ப்பிப்பவன் அவன்தான். அதெல்லாம் நாம் அறிந்துக்கிறது இல்லை, அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. இது வெறும் மண், அவ்வளோதான். மண் இல்லை, நம் தாய், நம் அன்னை. பெத்த தாயை மூஞ்சியில் காரி துப்புனா அப்படி இருக்கும், குப்பையை கொண்டி கொட்டினா அப்படி இருக்கும். அப்படி தான் கொட்டி வச்சிருக்கேன், பார்த்துக்க. இது மண்ணோடு மண்ணாக என்று மக்கி போவது. சொல்லு, பூக்களால் மூட வேண்டிய, போர்த்த வேண்டிய உன் பூமி தாயின் முகத்தை எப்படிப்பட்ட கழிவுகளை வச்சு மூடியிருக்க என்பது. இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் இது சரி செய்வ? எப்படி சரி செய்வ? கடலில் நதி எங்கு கலக்கிறது? பிளாஸ்டிக் கழிவுகள் தான் கலக்கிறதுங்கிறார் ஐயா வைரமுத்தவர்கள். இதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். பூமின்னா என்ன, சும்மா இவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, சுற்றுச்சூழலும்பா அதுவும்பா. உன் மேலே அக்கறை இருக்கிற பிள்ளைகளை தவிர, இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகள் எங்களை தவிர எவனும் இதை உனக்கு கற்பிக்க மாட்டான். நீ ஓட்டு போட்டா என்ன, போடலான்னு என்ன. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம்ல, அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான், மணி நீர் மண் மலை மணிநிலர் காடு முடையதாரன் எனக்கு கற்பிச்சான் எங்கள் அப்பன் நம்மாழ்வார். பூமியை பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, அதாப்பா நம்ம சாமின்னு. இன்றைக்கி நாங்கள் நினச்சி பார்த்து பேசுகிறோம்ல, அன்னைக்கு நாங்கள் இல்லாது போனாலும் ஒரு தலைமுறை தஞ்சாவூரில் முச்சந்தில் நின்று அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கத்துனாங்கயா, அப்போ கேட்கலையாவேன் அப்படின்னு. நீ கேட்க மாட்ட.